ஆடுகளுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தீவன முறைகள்லேயே நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டயட் பிளான் பண்ணாலுமே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கணிச்சு வச்சிருக்க அந்த வெயிட்டை வந்துட்டு அடைய முடியும். ஸோ அது நான் எப்படி இப்போ சொல்கிறேன். ஆடுகளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை தீவனமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்காசோளம் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் கொடுங்க. அதாவது காய்ந்த மக்காசோளம் ஓகேங்களா. நீங்கள் காய்ந்த மக்காசோளத்தை அந்த அந்த சோளங்களை உதிர்த்து ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் நான் முதல்ல சொன்னால் ஆடுகளுக்கு அரிசி கொடுக்குறது எவ்வளோ ரிஸ்க்கான விஷயமோ அட் த சேம் டைம் இந்த மக்காசோளம் கொடுக்குறதும் அதே சேம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான். இதையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பழகணும். ஒரு ஆள் தான் கொடுக்கணும் ஓகேங்களா. இந்த மக்காசோளம் வந்துட்டு ஆடுகளுக்கு நீங்கள் கொடுங்க. குட்டிகளுக்கு வேண்டாம். ஒரு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு டீனேஜ் ஆடு மாதிரி இருக்கக்கூடிய அடல்ட் ஆடுகளுக்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்து பழகிறது மூலிமா ஆடு வந்துட்டு ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும் வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல்